நினைச்சுக்கினே என்ன? நான் உள்ள வந்ததும் கதவை சாத்தி தாப்பா போடுறேன். கதவை தேரடா பேமானி இல்ல நான் உள்ள வந்ததும் இந்த ஈமீச கதவை சாத்தி கொக்கி போடுறான் பேமானி. அவரு அண்ணன் மாதிரி. எப்படி யாரு இது ஒளி தெரியாம உம்புல மாட்டிக்கிட்ட ஒரு அப்பாவி பொண்ணு. அப்பாவி பொண்ணா? உன்ன கையில கத்தி எடுக்குது. ஆபத்துன்னா கத்தி எடுக்கும். அவங்க பாட்டி அட்ரஸ் தெரியாம முடிச்சுட்டு இருந்தது. அவங்க அட்ரஸ் தெரியற வரைக்கும் இங்க இருக்கட்டும் கூட்டிட்டு வந்தேன். கொண்டு போய் சாப்பாடு போடுங்க. வா வா. சரிதான் போயா வர்றேன். என்ன வேற குடிகார மனுஷன் குடிக்கிறதுக்கு எவனாவது உன்னை குடிக்கிட்டு போனா நீ மட்டும் போக வேண்டியதானே? எனக்கு தெரியாம என்னத்துக்கு வள்ளிய கூட்டிட்டு போனேன். என்ன இந்த அடி அடிக்கிற? என்ன டோலக்கு நினைச்சியா? டோலக்கு அவன் ஆட சொல்லுவான்னு நான் கூட்டு போனேன். அவன் என்னடா எனக்கு பாட்டில தண்ணிய கொடுத்து படுக்க வச்சுட்டான். அதுக்கு மேல என்ன நடந்ததுன்னா எனக்கு புரியலையா? ஆமா, உனக்கு எப்பதான் புரியுது? இப்ப என் பொண்ணு எங்க போச்சு, என்ன ஆச்சு, நான் எங்கே போய் தேடுவே? அது புத்திசாலி பொண்ணு. நம்மள தேடி எங்க இருந்தாலும் ஓடி வந்துரும். அப்படி நினைச்சுக்கிட்டு சும்மா இருக்காதே, வா தேடி பாக்கலாம். சரி, நல்லா பூந்து விளையாடு. ஓசில கிடைச்ச சாப்பாடு தானே. யோ, என்ன சாகுறாக்கின்னு நினைச்சியா? இதெல்லாம் ஒரு சாப்பாடா? வேற வழி இல்லாம தின்றான். சொல்ல மாட்டேன். நீ நெய்யும் முந்திரி பருப்பும் போட்டு கோழி ரோஸ்டும் குருமாவும் பண்ணி வச்சா பேச மாட்டேன். இதெல்லாம் கண்ணாலே பாத்திருக்கே நீ? யோ, நான் துண்ண கறி நீ கண்ணால கூட பாத்திருக்க மாட்டேன். அப்படி என்ன கறி அது? நரிக்கறி துண்ணு இருக்கியா? நரிக்கறியா? அது பாரு வாய போடக்குற. அந்த ருசி இதெல்லாம் வருமாயா? இந்த மரத்துல தலைகீழா தொங்குமே, என்னது? குரங்க இல்லையா? இப்படி ரெக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு கீச்சு மூச்சுன்னு கத்துமே. அது அத பிடிச்சா அந்த சுட்டு தின்னா ஐயோ தேடு வருங்கய்யா. கருமம், இதையெல்லாம் சாப்பிட்டு இருக்கியா நீ? அதனாலதான் இப்படி இருக்கே நீ. கொஞ்சம் ஏமாந்த பாம்பு கறி கூட தின்னுடுவ போல் இருக்க. ஐயோ, அது கிடைக்கணுமே. மனுஷனை தவிர மத்ததெல்லாம் சாப்பிட்டு இருக்கியா? ஒரு நாளே எங்க நைனா தண்ணிய போட்டுக்குன்னு பொந்துல கைய விட்டு 5-6 பாம்புகளை பிடிச்சாந்துச்சு. நீ பாம்பை தின்னியா அப்பன்னு தின்னியா? தொடர்ந்து கேளியா? பாம்புக்கு பல்லுலதான் விஷம். அதனால அதோட தலையை வெட்டி தோலை உரிச்சு துண்டு துண்டா ஆக்கி உப்பு மிளகாவும் போட்டு பொரிச்சு சாப்பிட்டா ஐயோ, உன்கிட்ட போய் நான் மாட்டிக்கிட்டனே. எப்படியாவது உன் பாட்டி அட்ரஸ தேடி கண்டுபிடிச்சு உன்னை அங்க நானே கொண்டு போய் விட்டுறணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. உன் பாட்டி எங்க இருக்குது? யோ, அது தெரிஞ்ச நான் ஏன் இங்க இருக்கேன்? எப்போ போயிருப்பேன். என்ன ராமண்ணா இது? டேபிள்ல உட்கார வச்சு சாப்பாடு போடக்கூடாது? இத்தனை பிளேட் எப்படி டேபிள் மேல வைக்கிறது? இதுக்கு இதான் தம்பி லாயக்கு. தம்பி தம்பி தம்பி, இந்த பொண்ணு இங்க இருந்தா நான் வெளியில வேற எங்கேயா போயிடுறேன். ஏன் பின்ன என்ன? பள்ளிக்கூட தொலைக்காம படிக்கணக்கா தொங்குது. கேட்டா நிறைய கொண்டா துன்ற, பாம்பை கொண்டா துன்றேன்னு. யோ, ஏன் யசமா கிட்ட வத்தி வைக்கிற? அவரே என்ன போன்னு சொல்லல, நீ என்ன சொல்றது? இதென்ன உன் அப்போட? பெரியவங்க கிட்ட மரியாதையா பேசணும்னு சொல்லிருக்கேல்ல. பழக்கம் இல்ல யசமா. எப்படி பேசணும்னு சொல்லு, நான் கத்துக்கிறேன். குளிச்ச தினமும் குளிச்சு சுத்தமா இருக்கணும். போய் குளி. என் உயிரை கொடுக்க சொல்ல கொடுக்குறேன், ஆனா குளிக்க மட்டும் சொல்லாத யசமா. எனக்கு 6 மாசத்துக்கு ஒரு தப்பா குளிச்சுதான் பழக்கம். அப்பப்ப உடம்புல தண்ணி பட்டா ஜல்பு பிடிக்கும். ஜல்பு பிடிக்கும், ஜல்பு. நாயையும் நரியும் தின்றது பத்தாதுன்னு அப்பப்ப தமிழ வேற நறுக்கி நறுக்கி தொன்றியா நீ? ஒழுங்கா தினம் குளிச்சுட்டு இங்க இருக்கிறதுனா இரு, இல்லன்னா இப்ப விட்டு விட்டு வெளில போயிடு. ஆமா யசமா கொஞ்சம் சொல்ல யசமா. நீ முதல்ல போய் குளி. உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். நல்லா 4-5 சோப் போட்டு தேய்ச்சி குளி. பக்கத்துல வர முடியல தம்பி. இது குளிச்சதுக்கு அப்பால இந்த சோப் எல்லாம் மருந்து போட்டு கழுவி வைக்கணும் தம்பி. ஐயா, என்ன சாமி இது? என் மாதிரி பொட்ட கழுது இந்த வீட்டுல கடக்கையில ஆம்பளை நீ எல்லாம் இந்த வேலையை செய்யலாமா? சும்மா தடு சாமி. நீ பேசுறது எனக்கு புரியல. ஒழுங்கா தமிழ்ல பேசு. என்ன சாமி தபாய்க்கிற? நான் பேசுற பச்சை தமிழ் உன்னால கண்டுக்க முடியலையா? ஐயோ கடவுளே, இங்க இருந்து போக மாட்டியா நீ? வேலையெல்லாம் சும்மா குந்திக்கின்றது என்னமாமா இருக்கு சாமி. அதுக்காக நிந்துகினே தின்றியா? நீ இங்க இருக்க போறது 2 நாளோ 3 நாளோ. அதுக்கப்புறம் என் வேலையெல்லாம் கவனிப்பான். அதுக்கு அப்பால நான் இங்க இருந்தா தலையை சீவிடுவியா? அதுக்கப்புறம் நீ எங்க இருக்கணும்? எனக்குதான் போறதுக்கு வேற நாதி இல்லையே. நாதி இல்லாதவங்க எல்லாம் வந்து தங்க இதுன்னு சத்திரமா? மச்சான் மச்சான். ஆமா மச்சான், நான் இங்கனே இருந்துக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லு மச்சான். என்ன நீ சாமின்ற மச்சான்ற யாரை எப்படி கூப்பிடுறதுன்னு ஒரு முறை வச்சுக்க. சரிதான்பா, உன்னை நான் என்னன்னு கூப்பிடணும் சொல்லு. நீ இங்க இருக்க போறது 2 நாள் தானே. இருக்கிற வரைக்கும் என்ன அண்ணேன்னு கூப்பிடு.
பாத்தியா பாத்தியா நம்ம கையிலேயே சைடு வாங்கி நிக்கிறீங்க. உன்னை விட்டா நான் எங்க போவேன்? பொண்ணு நேரக்கும் காட்டக்கூடாதோ? உண்மையில இறக்கம் காட்ட இதுன்னு விடாது. கண்ணன் தம்பி மனசு வச்சா நீங்க தங்கலாம். அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு அண்ணாத்தே? உனக்கு இந்த காதல் இதெல்லாம் தெரியுமா? என்ன அண்ணாத்த என்ன பார்த்து இந்த மாதிரி கேட்டுட்ட? இந்த வள்ளி சனங்க மத்தியில ஆடுறப்போ எத்தனை பேர் காதல் கீதலும் வந்து உளுந்திருக்காங்க. நானும் எத்தனை பேரை கத்தியால சும்மா எப்படி காதல்ல உன்ன கையில கத்தி எடுக்கிறேன். நீ சரியான ரவுடி பொம்பளையா இருக்கே. முச்சந்தி தான் லாயக்கு உனக்கு. ஐயோ சும்மா கோவிச்சுக்காத அண்ணாத்த. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு? நம்ம பொண்ணு வள்ளி. ஐயோ வள்ளி, ஐயோ வள்ளி, ஐயோ வள்ளி, ஐயோ காரு போச்சு. ஐயோ ஏ சாமி, அந்த கார்ல போறது யார் சாமி? நீங்க எல்லாம் ஊருக்கு புதுசா? அவங்கதான் ராணி, கூட போறது இளவரசி, அவங்க பேத்தி. ஏ எல்வரசி, நம்ம பொண்ணு எப்படி எல்வரசி ஆச்சு? எப்படியானா என்ன புள்ள, இப்போ நம்ம பொண்ணு இளவரசி. நல்லா சாப்பிடலாம். அரண்மனைக்கு போ. மகளே பாத்துருவோம். அரே எவ்வளவு பெரிய வாசப்படி பாரு. தொலைச்சு விடுவோம், தொலைச்சு. ஆமா தொலைச்சே, நல்லா தொலைச்சே. என் புள்ள காசுமா என்ன? ஆமா அந்த பொண்ணு நம்ம பொண்ணு வள்ளி தானா? அட மூஞ்சி பார்த்தா அப்படித்தான் இருக்குது. நம்ம வள்ளிதான். அடபுள்ள மூஞ்சி அப்படித்தான் இருக்குது. துணிமணி நகை நட்டெல்லாம் பணக்காரங்க மாதிரி பகட்டால இருக்குது புள்ள. அட நீ ஒரு விளங்காத ஆளு. இளவரசின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தானே இருக்கணும். இந்த ஊருக்குள்ளேயே தங்கி காவக்கார பசங்க அசந்த நேரம் பார்த்து 6 மணிக்குள்ள பூந்துடணும். அவனுங்களை ஆசார வைக்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது புள்ள. ஆசறான்களா இல்லையான்னு பாரு. பாத்துற. ஐயா காவலையே விடு, சண்டை தானே இழுக்கணும். இப்ப இழுக்கிறேன் பாரு. நீ வரும் ஒன்னே நம்பி கல்சே கொடுத்து என்ன சுகம் கண்டே ஒண்ணு இல்ல. மாளிகையில வைக்கிறேன் சொல்லி மாட்டு கொட்டாயிலே கொண்டாந்து போட்டுட்டு தெருவில் 50 100 தான் கிடைக்கும். ராணியான 1000 கிடைக்கும். மொய்யா சமோசா ஓ போடு இந்த ஆளை என்னப்பா இது? எப்படி அடிச்சுக்கிறாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் கழுத்தை நிறுத்தி செத்துற போறாங்க. திவாலியாவுக்கு நாம தான் பதில் சொல்லியாங்க. கதவை திறடா, கதவை திறப்பா. விடம்மா, விடம்மா, விடு. விடுப்பா. சண்டை போட்டுக்கலாமா?